ஓம் நம சிவாய. அன்பு சிவபக்தர்களே, முந்தைய பகுதியில் சிதம்பரம் ஏன் ஆகாய ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது, சித் மற்றும் அம்பரம் என்ற வார்த்தைகளின் உண்மையான அர்த்தம் என்ன, சிதம்பரம் எவ்வாறு ஞானத்தின் அடையாளமாக விளங்குகிறது என்பதை விரிவாக அறிந்து கொண்டோம். இப்போது சிதம்பர ரகசியத்தின் மிக முக்கியமான பகுதிக்குள் நாம் நுழையப் போகிறோம். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களையும் ஆன்மீக ஆர்வலர்களையும் ஆச்சரியப்பட வைத்த அந்த தெய்வீக ரகசியத்தை இப்பொழுது அறியப் போகிறோம். அன்பு பக்தர்களே, சிதம்பரம் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் நடராஜர் சன்னதியை தரிசித்த பிறகு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அது சிதம்பர ரகசிய தரிசனம். அந்த தருணம் வந்தவுடன் திரை மெதுவாக விலக்கப்படுகிறது. பக்தர்களின் கண்கள் அந்த புனித இடத்தை நோக்கி செல்கின்றன. ஆனால் அங்கே பலர் எதிர்பார்ப்பது போல பெரிய சிலை எதுவும் இல்லை, அற்புதமான வைரங்கள் இல்லை, மறைக்கப்பட்ட பொக்கிஷமும் இல்லை. அங்கே காணப்படுவது தங்க வில்வ இலைகள் மற்றும் அவற்றின் பின்னால் இருக்கும் வெளி. அந்த தரிசனம்தான் சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஏன் அப்படி? ஏன் சிவபெருமானின் கோவிலில் ஒரு வெற்றிடத்தை தரிசிக்க வேண்டும்? ஏன் அந்த இடம் இவ்வளவு புனிதமாக கருதப்படுகிறது? இதற்கான பதில் சைவ சித்தாந்தத்தின் ஆழத்தில் உள்ளது. அன்பு பக்தர்களே, நாம் இறைவனை ஒரு உருவத்தில் பார்க்க விரும்புகிறோம். அதனால் சிலைகளை உருவாக்குகிறோம், படங்களை வணங்குகிறோம், கோவில்களை கட்டுகிறோம். இவை அனைத்தும் இறைவனை அடைவதற்கான பாதைகள். ஆனால் இறைவன் ஒரு உருவத்திற்குள் மட்டும் அடங்குபவர் அல்ல. அவர் எல்லா உருவங்களிலும் இருக்கிறார். அதே நேரத்தில் எந்த உருவத்திற்குள்ளும் அடங்காதவராகவும் இருக்கிறார். அந்த உண்மையை மனிதனுக்கு உணர்த்துவதற்காகவே சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டுள்ளது. தங்க வில்வ இலைகள் ஒரு சாதாரண அலங்காரம் அல்ல. வில்வம் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது. 3 இலைகள் கொண்ட வில்வம் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 தெய்வீக சக்திகளை குறிக்கிறது. அதனால் தங்க வில்வ இலைகள் இறை சக்தியின் அடையாளமாக கருதப்படுகின்றன. ஆனால் அந்த இலைகளின் பின்னால் ஏன் வெற்றிடம்? அதுவே சிதம்பர ரகசியத்தின் இதயம். அன்பு பக்தர்களே, உண்மையில் அது வெற்றிடம் அல்ல, அது ஆகாயம். அது எல்லையற்ற இறைநிலை. அது உருவமற்ற சிவம், கண்களால் காண முடியாத ஆனால் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அதனால்தான் சிதம்பர ரகசியம் ஒரு பொருள் அல்ல, ஒரு அறை அல்ல, ஒரு மறைக்கப்பட்ட செல்வமும் அல்ல. அது ஒரு ஆன்மீக அனுபவம், ஒரு தத்துவம், ஒரு உண்மை. நாம் காண்பது வெளிப்புற உலகம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் மறைந்திருக்கும் சக்தியை நாம் காண மறந்துவிடுகிறோம். சிதம்பர ரகசியம் அந்த மறைந்திருக்கும் உண்மையை நினைவூட்டுகிறது. அன்பு பக்தர்களே, நடராஜரின் ஆனந்த தாண்டவமும் இந்த ரகசியத்தோடு தொடர்புடையது. நடராஜரின் உடுக்கை படைப்பை குறிக்கிறது, அக்னி அழிவை குறிக்கிறது, அபய ஹஸ்தம் பாதுகாப்பை குறிக்கிறது, தூக்கிய திருவடி முக்தியை குறிக்கிறது, முயலகன் அறியாமையை குறிக்கிறான். இந்த உலகம் உருவாகிறது, வளர்கிறது, மாறுகிறது, மறைகிறது, மீண்டும் தோன்றுகிறது. இந்த 5 செயல்களையும் சிவபெருமான் நடத்துகிறார். இதைத்தான் பஞ்சகிருத்தியம் என்று அழைக்கிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இந்த 5 செயல்களும் நடராஜரின் தாண்டவத்தில் அடங்கியுள்ளன. அன்பு பக்தர்களே, சிதம்பர ரகசியம் ஒரு கோவிலின் ரகசியம் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் ரகசியம். நாம் தேடிக்கொண்டிருக்கும் இறைவன் வெளியில் மட்டுமல்ல, நமக்குள்ளும் இருக்கிறார். இந்த உண்மையை உணர்த்துவதற்காகவே சிதம்பர ரகசியம் இன்றும் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து வருகிறது. ஆனால் இந்த ரகசியத்திற்கும் மனித உடலுக்கும் என்ன தொடர்பு? ஏன் சித்தர்கள்
உடலே சிதம்பரம் என்று கூறினார்கள். இதயத்திற்கும் சிதம்பரத்திற்கும் என்ன தொடர்பு? இந்த ஆழமான ஆன்மீக உண்மையை அடுத்த பகுதியில் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். ஓம் நம சிவாய.